இத பார், இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ மாறணும், உன்னை மாத்திக்கணும், இளங்கோவனை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஓகே? அவன் என்னதான் பண்ணிடுவான்னு பாத்துருவாங்க. ஆபீஸ் போயிட்டு வரேன். கவிதா, கவிதா, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இது லைப்ரரி புக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில வித்தியாசங்கள். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடியா இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நில்லு. இல்ல, நான் போய் டிஃபன் எடுத்து. நான் சொல்றத முழுசா கேளு. புக்கு, கதை படிக்கிறது இதெல்லாம் நிறுத்திக்கோ. முதல்ல லைப்ரரி மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ண. புரிஞ்சுதா? போ போ போ. Etc. Uncle. Uncle, lunch is ready. Anything wrong? Yes, son, Balaji. நீ கூட பேசிட்டு இருந்தியே. காதல் சொல்வியா? You're really brilliant, I say. இது purely guesswork. இதுல brillianceக்கு என்ன இருக்கு? ஆனா இது காதல் தோல்வி இல்ல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. He has fallen in love. இந்தோனேஷியால நான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நான் ஆச்சாரமானவன் தான். என் சன்னும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப திடீர்னு இப்படி சொல்றான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கான். சேஷாதிரி ஐயங்கார் வீட்டுல ஒரு ஜப்பான் மருமகள். சார், பிட்வீன் யூ அண்ட் மீ, பெரிய மனுஷனா சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். உன் நாவல நான் படிச்சாச்சு. வாட்? நிஜமாவா? சார், அதுக்கப்புறம் நீங்க ஏன் எனக்கு போன் பண்ணல? உன்னை வர வச்சு அந்த புக்க உன் முகத்துல விட்டறியணும் தான் நினைச்சேன். கஷ்டப்பட்டு என் உணர்ச்சிகள் அடக்கிக்கிட்டேன். சார், என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன முதல் அத்தியாயமே தாலியை பறித்த கணவன். ரீடர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அதிரடி டைட்டில் தேவையில்லையா? சார், தட் இஸ் சீப் டேஸ்ட். இரண்டாவது அத்தியாயம் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம், சண்டை, பிரிஞ்சிடுறாங்க, டிவோர்ஸ். வண்டர்ஃபுல். சார், அதுக்கப்புறமா தான் சார் கதையை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் புக்க நான் படிக்கணும்னு எனக்கு தோணல. முதல் ரெண்டு அத்தியாயத்தை படிச்சுட்டு இப்படிதான் கதை இருக்கும்னு எப்படி சார் நீங்க டிசைட் பண்றீங்க? உங்க சீரியல்ல முதல் ரெண்டு எபிசோட பார்த்துட்டு இப்படிதான் சீரியல் இருக்கும்னு டிசைட் பண்ணலாமா? உன் புக்க பத்தி மட்டும் பேசு. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துற புருஷன் அவன் ஒரு சாடிஸ்ட். இதை விட்டு அவர் கதையே கிடையாதுல்ல உங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்டவங்க நிஜ வாழ்க்கையில இருக்காங்களே. நிஜத்தை எழுத வேணாம்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த கேரக்டர் உங்களை ஏன் சார் இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணுது? ஒருவேளை நிஜ வாழ்க்கையில நீங்களும் அப்படிதானோ? Shut up! நான் யாரு, என் நிஜ வாழ்க்கை என்ன, இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. You are exceeding your limits. You can go. இந்த நிஜமான பொய்கள் விஷயம் இதோட முடிஞ்சு போச்சு. இன்னொரு முறை என்ன மீட் பண்ண ட்ரை பண்ணாத. உன்னை போலான்னு சொன்னேன். Between you and me, நிஜமான பொய்கள்.